ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரசாரமான செட்டிநாட்டு மீன் குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். புளியை நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கிடுவோம். மசாலா வறுக்கிறதுக்கு இப்போ நம்ம சட்டியை சூடு பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அளவு நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முழு மல்லி 4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் நம்ம கவனமாக வறுத்தெடுக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காவுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தால் போதும். ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம வறுத்தெடுத்துருவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம திரும்ப அதே சட்டியவே சூடு பண்ணிக்கிடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அதுவும் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 10 பூண்டு அளவுக்கு உரித்து தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கணும். தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும். அதுக்காண்டி நம்ம மூடியை போட்டு அப்பப்போ நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சதுனால நம்ம கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்குனா போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் ஊற்றிக்கிடலாம். நான் அதில் மசாலா அரைச்ச தண்ணியும் ஆட் பண்ணதுனால அது கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணீரும் உப்பும் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம நல்லா கொதி வர்றதுக்காண்டி மூடி வச்சுருவோம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். மீன் குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நம்ம உப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மீன் குழம்புல ஆட் பண்ணோம்னா அந்த மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும்னா நான் ஏற்கனவே போட்ட மீன் குழம்பு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க்கு மேலே தெரிகிற ஐக்கானில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.